இதை தான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அவங்க வரப்போறாங்க கேட்டாங்களா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோ. இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 3 ஷாக்கிங் எங்கள் அப்டேட் தாங்க பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா இந்த குக் வித் கோமாளி. இந்த குக் வித் கோமாளியை பத்தி 3 ஷாக்கிங் எங்கள் அப்டேட் தான் பார்க்க போறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நிறைய வீட்ல சொல்லிட்டேன் இவங்க வர போறாங்கன்ட்டு. இப்போ அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 3 ஜோடி வர போறாங்க. அதுல ஒரு 4 ஜோடியை காட்டியிருக்காங்க. அந்த 4 ஜோடியில பாத்தீங்கன்னா 2 ஜோடி நம்ம சொன்ன ஜோடி. அது யார் யார் உங்களுக்கே தெரியும். வினோத் பாக்கியா அவங்க ஒரு ஜோடி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அரவிந்த் சங்கீதா இவங்க ஒரு ஜோடி. இவங்க 2 பேரும் உள்ள போறது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அவங்களே அபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளவுதானா, நீங்க சொன்னது 2 ஜோடி தான் வருதான்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ஷாக்கிங் அப்டேட். என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஜோடி உள்ள இறங்குது. அதுவும் பிக் பாஸ் ஜோடியில இருந்து உள்ள இறங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 ஜோடி மேல டவுட் இருக்கு. அதுல ஒரு 2 ஜோடி வந்து நம்ம பிக் பாஸ் 9ல இருந்து வந்த ஜோடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஜோடி வந்து சீசன் 5ல இருந்து வந்த பிக் பாஸ் சீசன் 5ல இருந்து ஒரு ஜோடி இருக்குல்ல, அந்த ஜோடி. இந்த ஜோடியில இருந்து இன்னொரு ஜோடி வர வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வாய்ப்பு இல்ல, அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்த தான் இப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அபிஷியலாவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க இவங்க தான் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு ஜோடி 2 ஜோடி வந்து பிக் பாஸ்ல இருந்து எடுக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசனா மாத்துவாங்கல்ல. இப்ப சீசன் 9ல இருந்து 2 ஜோடி எடுத்தீங்கன்னா சீசன் 5ல இருந்து ஒரு ஜோடி எடுக்க முடியும். அதே மாதிரி எடுப்பாங்கன்ட்டு கொஞ்சம் டவுட் இருக்கு. அதே மாதிரி எடுப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ்ல இருந்து ஒரு ஜோடி ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. யாரு பாத்தீங்கன்னா வினோத் அண்ட் பாக்கியா. இப்ப பாத்தீங்கன்னா சீசன் 5ல இருந்து அவங்கள எடுப்பாங்க. யாரு சீசன் 5 ஜோடிங்கிறா பாவனி. அவங்களோட வந்து அவங்க ஜோடி வந்து இப்ப எடுத்து உள்ள போடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பிக் பாஸ் 9ல இருந்தே ஒரு ஜோடி இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா 1ல 2 இருக்கு. 2ல கன்ஃபார்ம் ஒருத்தர் உள்ள போலாம். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அமித் அண்ட் ஸ்ரீரஞ்சனி இவங்க ஜோடி. இவங்க வந்து உள்ள போகலாம். இல்லாட்டி பாத்தீங்கன்னா பிரஜனன் சாண்ட்ரா இவங்கள இருந்து உள்ள போகலாம். இவங்க 2 பேர்த்துல யாச்சும் ஒருத்தர் உள்ள போலான்னு தான் சொல்லணும். இதை ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ பண்ணி இப்போ வந்து அவங்க கன்ஃபார்மே ஆயிட்டாங்க. உள்ள போறாங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜோடிஸ் தான் உள்ள போலாம். அண்ட் உங்களுக்கு யாரு இந்த பிக் பாஸ் 9ல இருந்து ஜோடி எந்த ஜோடி போனா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அது தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நான் ஆல்ரெடி நான் வந்து ரிவீல் பண்ணிருந்தாலும் இவங்க வர போறாங்கன்னு சொல்லிட்டு. அதுல இருந்து சீரியல் ஆக்டர்ஸ் வந்து 10 பேர் வரலாம். அதுல பாத்தீங்கன்னா இப்ப ஐயனாத்துறையில இருந்து இவர் வந்துட்டாங்களா, ஐயனாத்துறையில இருந்து ஒரு ஜோடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெற்றி வைஃப் அவங்க வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா சிறகருக்கே ஆசையில இருப்பாங்களே அந்த வெற்றி, அதுக்கப்புறம் அவங்க வைஃப் அவங்க வர வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கிச்சன்ஸ் ஜோடிஸ் அதுல இருந்து எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தா அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஜோடியாச்சும் வர வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஜோடி வந்து டிவியோட சீரியல் அண்ட் ஆங்கர் பண்ணியிருந்தாங்க. சோ அதனால அவங்களை தூக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கப்புறம் இதான் இப்போ நடந்திருக்கு. பிக் பாஸ் 9ல இருந்து இன்னொரு ஜோடி கன்ஃபார்ம் வருது. அது யாருன்னு சொல்லிட்டு இன்னொரு ஜோடி வரப்போகுது. அதுல 2 ஜோடியில இருந்து ஏதாச்சும் ஒரு ஜோடி கன்ஃபார்ம். அந்த கன்ஃபார்ம் ஆனோன்னு உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து சொல்றேன். அப்புறம் சொல்றேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே ஷாக்கிங்கா கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன நடக்குது நம்ம போறது இருந்து பாப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பிரியங்கா அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி போட்டு வந்தீங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு வாட்டிக்கு வந்து டைட்டில் வினர் ஆகிட்டாங்க. அவங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்ல. எத்தனை வாட்டி அவங்க டைட்டில் வினர் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த சீசன் ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருந்துச்சுல. அதனால அவங்க கூப்பிட அதிக வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஷாக்கிங்கான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோமாளிஸ் எல்லாத்தையும் பிரிச்சு விட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளிஸ்ல ஓல்டு கோமாளிஸ்ல பாதி பேர் தான் இருக்காங்க. ஃபுல் நியூ கோமாளிஸ் வர போறதுன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்ன யாருன்னு கேட்டீங்கன்னா இப்போ ஓல்டு கோமாளிஸ்ல இருந்து நம்ம குரேஷி அப்புறம் சில கோமாளிஸ்னா வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்பப்ப வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப மூவிக்கு போயிட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் நியூ கோமாளிஸ் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுதான் பெரிய ஒரு ஷாக்கிங் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நியூ கோமாளிஸ் வந்து இப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ்ல இருந்து கோமாளிஸ் எடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப இன்ஃபுளுன்சரை பார்த்து எல்லாமே காமெடி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணா நல்லா இருக்குமே, இவங்க பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்காங்க. சோ அதுல இருந்து கோமாளிஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. கோமாளிஸ் எடுக்க போறாங்களாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியும் விஜய் டிவி வந்து நம்ம இன்ஃபுளுன்சர் தான் மெயின் டார்கெட்டா பண்ணுவாங்க. அப்படி இன்ஃபுளுன்சர் டார்கெட் பண்ணி தான் ஒருத்தர் உள்ள தூக்கி போட்டாங்க பிக் பாஸ் உள்ள. அவங்களும் வந்து எப்படி போனாங்க உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இப்பயும் பாத்தீங்கன்னா இப்ப இன்ஃபுளுன்சரை பாக்குறாங்க. இன்ஃபுளுன்சர்னா யார் ஃபேம்ல இருக்கா, யார் காமெடியான ஃபேம்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இதுல இருந்து நம்ம வரதுக்கு அதிகப்பட வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாத்துருப்பீங்க. இவங்க செம்ம காமெடி பண்ணிருப்பாங்க. இவர் பாத்தீங்கன்னா இப்ப வரதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா செம்ம ஃபன் கொண்டு போறாங்க. இப்போ நிறைய ஃபன் போகுது. அதுக்கு செம்ம ஃபன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சேனல் எப்படி வந்து இந்த எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா காமெடியா பண்றாங்க அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. இவங்க காமெடி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க மாட்டாங்க. யாரு ஃபேமா இருக்காங்களோ அவங்களதான் பிடிச்சி உள்ள இழுப்பாங்க. உள்ள எடுத்து அவங்க கோமாளியாக்கலாம், இல்லாட்டி பாத்தீங்கன்னா குக் ஆகலாம். இது மாதிரி நிறைய இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா
ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபேம்ல இருந்து ஒரு கப்பல் நிறைய கோமாளிஸ் எடுக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோமாளியோட ரிவீல் எப்பயும் உங்களுக்கு தெரியும், பாதி கோமாளி தான் இருந்தாங்க. அது பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ப்ரோமோலி ஒருத்தர், செகண்ட் ப்ரோமோலியும் ஒருத்தர் வந்து சேமா தான் இருந்தாரு. யாருன்னு கேட்டா ராமர் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலி இருந்தாரு, செகண்ட் ப்ரோமோலி இருந்தாரு. மத்தபடி பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்காங்க. எப்படி ஒரு ஷாக்கிங்கா தான் கொண்டு போக போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோமாளிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பழைய காமெடிஸ்லாம் வருமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் சொல்லணும். ஏன் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். அதனால பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 3 or 4 கோமாளிஸ் வெளில தான் எடுக்க போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப கோமாளி ஸ்டடிஸ் ஆயிருக்கு. ஓல்டு கோமாளிஸ்ல ராமர், புகழ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா, சுனிதா அண்ட் தங்கதுரை இவர் தான் இருக்கலாம். இவங்க ஒரு 6 கோமாளிஸ் தான் இருக்காங்க. ஆனா எடுக்கிறது 10 பேர்த்த எடுப்பாங்க, இன்னும் 4 பேர்த்த வெளில இருந்து எடுப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா சரத் வருவாரான்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அது வந்து சரத் வர மாட்டாரு. ஏன்னா ஒரு நியூஸ் அது பெரிய டவுட்டா தான் இருக்கு. சரத் வருவாரா மாட்டாரா எல்லாத்துக்குமே பெரிய டவுட்டா தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா சரத் வந்து போன சீசனே கொஞ்சம் மன உடஞ்சுதான் கொஞ்சம் போஸ்டர் போட்டாரு, எல்லாம் பண்ணாரு. ஏன்னா நான் ரீசெண்டா வந்து செக் பண்ணி பார்த்தேன், சரத் வந்து பாதி எபிசோட்ல இருந்தாரு, ஒரு 4-5 எபிசோட்ல தான் இல்லன்னு நினைக்கிறேன். மத்தபடி எல்லா எபிசோட்லயும் இருந்திருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு அவார்டும் கொடுக்கல. மத்தபடி அதனால அவரு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்காரு. பாப்போம் என்ன பண்றாரு, வருவாரா மாட்டாரான்ட்டு எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்து பாப்போம். இவ்வளவுதான் நம்ம கோமாளியை பத்தி அப்டேட் கிடைச்சது. சரி, இனிமேல் எடுக்க போறாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி எடுத்தாங்க, எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இனிமேல் தான் வந்து எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்குல்ல, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி இப்போ வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் மொத்தம் எடுத்து வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்டேட் வரும். பாப்போம் என்ன நடக்குது, என்னென்ன பண்றாங்கன்ட்டு. ஒரு ஷாக்கிங்கா பரவாயில்ல, ஷாக்கிங் மேல ஷாக்கிங் கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட், அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் ஷாக்கிங் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜட்ஜஸ் பாத்தீங்கன்னா 4 பேர் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த 4 பேத்துல பாத்தீங்கன்னா டீம் பிரிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸ்ல எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இது நடந்தா அந்த இடத்துல வேற லெவல்ல ஒரு சம்பவம் நடக்கும் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க டீம் ஜெயிக்கணும், இவங்க டீம் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டிசிடிசி தெரியும்ல, அதுல வந்து மென்டார் செஃப்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்கும். அதுலதான் டீம் பிரிச்சு வைப்பாங்க. அதே மாதிரி இங்க கொண்டு வரதுக்கு எப்படியா வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த டீம் எப்படி பிரிக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பேரா பிரிச்சா கூட எக்ஸ்ட்ரா 2 பேர் இருப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்கு. பாப்போம் எப்படி டீம் பிரிச்சு எப்படி கொண்டு போறாங்கன்னு நம்ம பாப்போம், என்னென்ன பண்ண போறாங்கன்னு. அது மட்டும் இல்லாம புதுசா டாஸ்க் கொண்டு வந்திருக்காங்களாம். இதுக்குள்ள இந்த ஷாக்கிங்கான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, குக்வித் கோமாளியே நீங்க ஃபர்ஸ்ட் சீசன் 1ல இருந்து சீசன் 6 பார்த்த குக்வித் கோமாளியே இப்ப இது இருக்காங்க. இது ஒரு டிஃபரெண்டான மெத்தட்ல கொண்டு போறாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி ஃபன்னும் வேற லெவல்ல இருக்க போதான், ஃபைட்டும் வேற லெவல்ல இருக்க போதான், அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், கடைசி 2 சீசனா பாத்தீங்க பிக் பாஸ் கூட கொஞ்ச நாள் நல்லா பார்த்ததெல்லாம், ஆனா குக்வித் கோமாளியை பார்க்கவே முடியல, அந்த அளவுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் பிக் பாஸோட குக்வித் கோமாளில கம்மியா தான் ஃபைட் நடந்துச்சு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுல பாத்தீங்கன்னா பிக் பாஸோட குக்வித் கோமாளி ஃபைட் கம்மியா தான் வந்தது. ஆனா பாத்தீங்கன்னா குக்வித் கோமாளிங்கிறது ஒரு ஃபன் ஷோ. பிக் பாஸ்ங்கிறது பெரிய ஷோ. அந்த இது வந்து ஃபைட் எல்லாமே இருக்கிற ஷோ. அந்த ஷோல ஆல்ரெடி ஃபைட் எல்லாமே இருந்துதான். ஆனா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னா கொண்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் 4 சீசன் ஃபன் செம்ம ஃபன்னா கொண்டு போனாங்க தான் சொல்லணும். ஆனா இப்ப கடைசி 2 சீசனாவே கொஞ்சம் இதா போயிடுச்சு. அதனால 2 ஷோவையும் இப்ப கம்பேர் பண்றாங்க. பிக் பாஸ் கோமாளி சொல்லிட்டு கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அத இந்த சீசன் ஃபுல்லா உடச்சி எல்லாத்தையும் மாத்த போறாங்க. மாத்தி எல்லாமே மறுபடியும் பழைய ஃபன்னா கொண்டு வர போறாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம போன சீசன் ஒரு கான்ட்ரோவர்சி நடந்துச்சு. என்ன பாத்தீங்கன்னா கோமாளி இப்படி பண்றாங்க, கோமாளி அப்படி பண்றாங்க, கோமாளி ஏன் அவங்களை இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி ஆளை ஜட்ஜ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நெகட்டிவா போக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதெல்லாம் மாத்தி எல்லாத்தையும் புதுசா கொண்டு வந்து உங்களுக்கு புது குக்வித் கோமாளியா பாக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு எப்படி போகுதுன்னு தெரியல. ஆனா நீங்க இப்ப புதுசா ஒரு குக்வித் கோமாளியா பார்க்க போறீங்க. இப்பதான் சீசன் 1 நினைச்சிட்டு போய் பாருங்க, அந்த அளவுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட், சேனல் ஏதோ ஒரு பிளான் பண்றாங்களா? ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தா கப்புள் சென்ட்ரி வச்சாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் கப்புள் சென்ட்ரி குக்வித் கோமாளி என்ன ஒருவேளை இந்த இயர் ஃபுல்லாவே கப்புள்ஸ் இயரா இருக்க போறோம், ஒருவேளை இருக்குமோ, இருக்கலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் 9லயும் வந்து கப்புள் சென்ட்ரி கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சேனல்லே பாத்தீங்கன்னா ஹாப்பி லைஃப் ஹாப்பி ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ஷோ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குக்வித் கோமாளி இப்ப கப்புள்ஸ்ல கொண்டு வராங்க. இருக்கலாம், ஏதோ புதுசா ட்ரை பண்றாங்க. பாப்போம் என்னன்னா எப்படி கொண்டு போறாங்கன்ட்டு. ஏன்னா பாத்தீங்கன்னா குக்வித் கோமாளி காமெடியும் குறைஞ்சிச்சு, ஃபன்னு குறைஞ்சிச்சு, ஃபுல்லா வந்து ஃபைட் சண்டை அதே மாதிரி தான் ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் 2 சீசனாவே. சோ அதெல்லாம் மாத்துறதுக்கு இவங்க அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். பண்ணி அப்பதான் அவங்க ஷோவை வந்து இன்னும் ரன் பண்ண முடியும். ரைட், அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு அடுத்த ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஷாக்கிங் நியூஸ்னா இல்ல, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். ஏப்ரல் 4 வந்து குக்வித் கோமாளி சீசன் 7 வருது. இந்த சீசன் 7ல பாத்தீங்கன்னா 4 ஜட்ஜி, 2 வந்து ஆங்கர், அப்புறம் பாத்தீங்கன்னா கோமாளிஸ், அப்புறம் கப்புள்ஸ் என்ட்ரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்த ரிவீல் பண்ணிருக்காங்கல்ல, இந்த 4 பேர்த்த ரிவீல் பண்ணிருக்காங்க. இன்னும் போக ஒவ்வொரு ப்ரோமோ இன்னும் 4 பேர் ரிவ்யூ பண்ணுவாங்க. மொத்தம் 10 பேர் வருவாங்க. 10 பேர்த்துல 4 பேர் ரிவீல் பண்ணி என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏன் இவங்க 4 பேர்த்த இப்போ வந்து மத்த எல்லாத்தையும் சீக்கிரட்டா வச்சிருக்க போறாங்கன்னு கேட்டீங்க.
இல்ல. அப்படி ஒண்ணும் நடக்காது. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 4 பேத்த ரிவீல் பண்ணிட்டாங்க. இன்னும் ரிவீல் பண்ணுவாங்க. யாராச்சும் ஒரு 2 பேர் 3 பேத்த மட்டும் சீக்ரெட்டா வைக்கிறதுக்கு நிறைய பெரிய வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் யாரை சீக்ரெட்டா வைக்கிறாங்க, யாரை வெளில கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கோமாளிக்கு வந்து இன்னும் தனியாக 4 ப்ரோமோ விடுவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா கோமாளியை டக்கு டக்குன்னு ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ கோமாளியை வந்து டக்கு டக்குன்னு ரிவீல் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து அப்டேட் படி பார்த்தா குக் வித் கோமாளி இந்த சீசன் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்க போது. குக் வித் கோமாளியவே அந்த அளவுக்கு மாற்றி வைக்கிறாங்களா, ஃபன் காமெடி எல்லாத்தையும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், இதில் நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இப்போ ஒருவேளை உள்ள சண்டை நடக்காதோ, கான்ட்ரவர்சி எதுவும் ஆகாதோ அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மொத்தமாக கட் பண்ணி தான் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் ஓப்பனாக போட்டு இவங்களுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக இது வெளில போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சார் இது வந்து சில காமெடியில் ஸ்கிரிப்ட்னு சொல்லி நிறைய பேர் ஒரு இது வந்துட்டு இருந்துச்சு. எந்த காமெடி ஸ்கிரிப்ட் பண்ணல இது வரைக்கும். சீசன் 1லேருந்து இப்போ வரைக்கும் எந்த காமெடியுமே ஸ்கிரிப்ட் பண்ணவே இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தோன்றதை அங்கே பண்ணுறாங்க. அண்ட் ஃபன்னும் கொண்டு போனாங்க. சீசன் 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இது வெளில வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்கிரிப்ட் படி பண்ணுறாங்க, இவங்க காமெடி பண்ணல, ஸ்கிரிப்ட் படி பண்ணுறாங்க, அப்படி வெளியே வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே பியூராக இருந்தது. பியூராக அப்படியே வந்து செம்மையாக கொண்டு போனாங்க. எல்லாம் ஏன்னா நார்மலாக கொண்டு போனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி 2 சீசனாகவே இவ்வளோ ஸ்கிரிப்டாக இருக்குமோ, இந்த காமெடினா ஸ்கிரிப்டாக இருக்குமோ, இவங்க வந்து இப்போ கோமாளி குக்கு வந்து ஜாயின் பண்ணுற ஸ்கிரிப்டாக இருக்குமோ, இவங்களுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய இப்போ வந்து நிறைய வெளில வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு யோசிச்சு பார்த்தா சீசன் 2ஆக இருந்தாலும் சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 இதெல்லாம் நீங்கள் பார்த்துனாலே தெரிஞ்சிருக்கும். இவங்க போயே ஆகும்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா சீசன் 2ல பாத்தீங்கன்னா அஸ்வின் அண்ட் சிவாங்கி இவங்க காம்போக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நாங்க அஸ்வின் அண்ட் புகழ் காம்போக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி நிறைய காம்போக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இவங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சீசன் 2ல ரொம்ப இருந்தது. அப்புறம் சீசன் 3ல கொஞ்சம் இருந்துச்சு. சீசன் 4ல அப்படிதான் இருந்தது. இப்ப சீசன் 5ல தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்கிரிப்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு எல்லாமே இப்ப சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சீசன் 5, சீசன் 6 அப்படிதான் சொல்லிட்டு. ஏன்னா போன சீசன் சபானா அண்ட் புகழ் அவங்க 2 பேரும் வந்து ஜாயின் பண்றப்ப ஃபுல்லா ஸ்கிரிப்ட் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவே பண்ணிட்டாங்க. ஸ்கிரிப்ட்ல தான் வராங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் எப்படி இவங்களுக்கே வராங்க, இவங்களே வராங்க, ஏன் இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இவங்களே வராங்க, எல்லாம் ஸ்கிரிப்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஃபினாலே செமிஃபைனல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் புகழ் வந்து சபனா கூட வந்து கோமாளியா இருந்தாங்க. ஆனா இப்ப அதில் ஃபுல்லா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இப்ப மொத்தமா முடிச்சு விட்டாங்க. அது எல்லாத்தையும் மாத்திர மாதிரி தான் இப்போ வந்து இந்த சீசன் வந்து கொண்டு போடுவாங்க நிறைய நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. புது சீசன் புதுசா கொண்டு போறாங்க. எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னென்ன பண்றாங்க, எப்படி கொண்டு போறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு நம்ம சேனல்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட்ல பாத்தீங்கன்னா எந்த சீரீஸை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். நிறைய பேர் வந்து ரெசார்ட்டா போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் கமெண்ட்ல பார்த்து முத்துங்கிற காட்டன் ரிவ்யூ பண்ண சொல்லிக்கோங்க. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மூவி ரிவ்யூ பண்ணணும், யார வந்து ட்ரோல் பண்ணணும் ஏதாச்சும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க லைக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த ஹைப் பட்டன் கிளிக் பண்ணி பாருங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.